அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாறுதல், மாற்றம், முன்னேற்றம் ஏற்பட போகுது. இந்த மாதத்தில் இருந்து உங்களுடைய எதிர்காலத்தில் இந்த நவ கிரகங்களுடைய தன்மையால் கண்டிப்பாக அதாவது ஒரு முன்னேற்றம் எந்த அளவுக்கு எதை நம்ம எப்படி எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம், செவ்வாய் பகவானுடைய அருளை பெற்ற ராசி விருச்சிக ராசி. உங்களுடைய ராசி எப்போவுமே ஒரு சிறந்த ஆளுமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர். கண்டிப்பாக உங்களுடைய மனசில் என்ன இருக்குது, என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்காது. ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது முடிக்காமல் படுத்த தூக்கம் வராது. சரிங்களா? இந்த ஊர் மட்டும் இல்லை, எந்த ஊர் எந்த இடம் எங்கே போனாலும் அந்த இடத்துல நல்ல பேர் எடுத்து வாழக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரர். கண்டிப்பாக பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் இருப்பாங்க, ஏன் வெளிநாட்டில் கூட இருப்பாங்க. ஆனால் அங்கே உங்களுடைய திறமையால் தான் நீங்கள் முன்னேறி இருப்பீங்க. சொந்த பந்தமோ, அண்ணன் தம்பி ஒத்துழைப்போ, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போடைய சப்போர்ட்லேயே நான் வாழ்ந்தேன்னு கண்டிப்பாக தொழாமல் விருச்சிக ராசிக்காரர் எப்போவுமே சொல்லவே மாட்டாங்க. சொல்கிற அளவுக்கு நமக்கு அமையாது. நம்மளுடைய தெய்வம் தான் மற்றவங்களுக்கு, மற்றவங்களுடைய தெய்வம் நமக்கு இல்லை. ஆனால் இத்தனையும் இருந்தாலும் நம்ம புத்திசாலி, அறிவாளி, நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சவங்க தான். நம்மளுடைய சிறு வயசுலேருந்து பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தவங்க தான் விருச்சிக ராசிக்காரர். ஆனால் எல்லாம் இருந்தாலும் அப்போவுமே நம்ம ஒரே விஷயத்தில் அன்பு வைக்கிறவங்க கிட்ட மட்டும் நம்ம சிக்கிக்கிறோம், ஏமாந்திக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் சிரித்து பேசுனாங்கன்னா அவங்க நல்லவங்கன்னு நம்பிடுறோம். இதுதான் நம்மளுடைய பலவீனம். ஆனால் கோபம் வரும், நேர்மையாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரருக்கு. அன்பு வைப்பீங்க, முழுசாக வைப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தர் மேலே கோபம் வந்துருச்சுன்னா தப்பு பண்ணாமல் கோவப்பட மாட்டீங்க, தப்பு செஞ்சீங்க கோபம் வந்தது பளிச்சுன்னு கேட்பீங்க. ஆச்சுங்களா? அது பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கட்டியா கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு சில கெட்ட பேர்கள் உருவாகிடும். ஆனால் எது எப்படியோ நான் இப்படி தாங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெரிஞ்சவங்க விருச்சிக ராசிக்காரராக இருந்தாலும் சமீப காலகட்டங்களில் 4ஆம் இடத்துல ராகுவும் 5ஆம் இடத்துல சனி பகவானும், அது மட்டும் கிடையாது, கடந்த காலத்தில் பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல குருவும் ஒன்று கூட கிரக பார்வைகள் சரியாக இல்லாதனால கடினமான கஷ்டங்களும் கடினமான மன உளைச்சல்களும் ஆளாகிட்டீங்க. சிலர்களில் உடல் ஆரோக்கியமே சரியில்லாமல் போயிடுச்சுங்க. சொத்து இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிடுச்சுங்க. ஆச்சுங்களா? இந்த மாதிரி நல்லா வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை வேறையாக இருக்குங்க. இப்படி அனுபவ ரீதியில் நான் எல்லாமே பணம் காசுங்கள் சம்பாதிச்சிருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே சம்பாதிச்சது போல் எங்கே போச்சு, எப்படி போச்சு, என்ன மிச்சம், கடன் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகிருக்கும். சிலருக்கெல்லாம் சிறு இளம் வயதாக இருந்தால் ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது பொருளாதாரத்தில் நீங்கள் பாதிக்கப்படலாலும் சிலர்னாலேயே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா, யாரை நம்பணுமோ அந்த இடத்துல ஏமாற்றம், எங்கே நம்ம நேர்மையாக நம்ம வேலை செஞ்சோமோ அந்த இடத்துல கெட்ட பேர். சரிங்களா? எங்கே நம்ம வாழணும்னு நினச்சி நிரந்தரமாக உழைச்சி கஷ்டப்பட்டு இருந்தோமோ அந்த இடத்துல அவங்கள வாழ வச்சுட்டோம், ஆனால் நாம் வாழல இப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? அதே மாதிரி கலைத்துறை, மருத்துவத்துறை, விவசாயத்துறை, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையிலெல்லாம் அதிகமாக விருச்சிக ராசிக்காரர் இருப்பாங்க, பவரில் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு எப்படி இருக்குதுங்கன்னா, இது வரைக்கும் உழைச்சி அதாவது நல்லா என்னுடைய வச்சு மற்றவங்க வாழ்ந்துட்டாங்க. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரத்திலிருந்து என்னை தள்ளி விட்டுட்டு மற்றவங்க உட்காடுறாங்க, இல்லை உட்காந்துட்டாங்க, இல்லை உட்காரத்துக்கு முயற்சி எடுத்துருக்காங்க. இதுதான் வாழ்நிலம். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஜூலை மாதத்தில், சரிங்களா, அதாவது 4ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் அதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானும் 12ஆம் அதிபதி விரையாதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் ஆச்சுங்களா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவத்தில் உட்கார்றார். ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல முன்னேற்றம், நல்ல மாறுதல், நல்ல ஜெயம். அடுத்தது பார்த்தோம்னா கண்டிப்பாக அதாவது புதன் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் அவரே, உங்களுக்கு அட்டமாதிபதியும் அவரே. சரிங்களா? அந்த புதன் 7ஆம் தேதி வக்ர நிலையில் ஆச்சுங்களா 8ஆம் இடத்துக்கு வராரு. இது விபரீத ராஜ யோகம். கண்டிப்பாக தூர பிரயாணம், அந்நிய தேசம், அதாவது தேசம் விட்டு தேசம் போகிறது, பல இடங்களில் சுற்றுப்பிரயாணங்கள், அதாவது ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்பை வச்சு நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை எனக்கு உண்டு. காரணம் என்ன, விருச்சிக ராசிக்காரர் திறமையானவங்க, நல்லவங்க, அன்பு உள்ளம் கொண்டவங்க. சரிங்களா?
கிரக பாதிப்புகள் நமக்கு பாதகத்தை கொடுத்ததுனால பல துன்பங்களை அனுபவிச்சாலும், ஆனால் நல்லவங்கள் கண்டிப்பாக எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அவங்க முழுசாக கெட்டு போக மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, அந்த மாதிரி அந்த சந்தர்ப்பம் சாதகமாக அமையும். இதே நேரத்தில் பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச நிலை அடைஞ்சு, அந்த குரு உங்களுக்கு கரெக்டாக உங்கள் ஜென்மத்தை பார்க்கறதுனால 5ஆம் பார்வையா நிச்சயமாக ஒரு வெளிச்சம் பிறக்கும். சிலருக்கெல்லாம் திருமண தடை, திருமணம் ஆகலை, திருமணம் பண்ணி வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆகி போச்சு, மறு வாழ்க்கை தேடிட்டு இருக்கிற, 2வது வாழ்க்கை குழப்பத்தில் போயிட்டு இருக்குது, ஏதாவது அமையுமா, கிடைக்குமா, இல்லை பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒன்று சேருமா, இல்லை பிடித்த வாழ்க்கை கிடைக்குமா, நினச்ச வாழ்க்கை அமையுமா, நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நேரம். நீங்கள் தூங்காமல் யோசித்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, நாம் அழுகிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு மறையவும் அழுந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் ஆச்சுங்களா கிடைச்சதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு வாய்ப்பாக அடைய போகிறோம்னு நம்புங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம கஷ்டங்கள் பட்டமோ, அந்த கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு அடுத்தவங்க காரணமாக இருந்தாங்களோ, அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சுன்னு நம்புங்க. சரிங்களா? அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? 10ஆம் இடத்துல ஞானக்காரகன் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த இடத்துக்கு சரிங்களா, அதாவது ஒரு நல்ல வாய்ப்பு தொழில் ஸ்தானத்திலையும், அதாவது நம்ம கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் 10ஆம் இடம், அப்போது அந்த ஸ்தான பலம் பெறுது. சரிங்களா? சூரிய பகவான் அதாவது மிதுனத்தில் இருந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவத்திலிருந்து 9ஆம் பாவகத்துக்கு வர்றது, ஏன்னா 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றது யோகம் 17ஆம் தேதி. இந்த ஸ்தானத்தில் 8ஆம் பாவத்தில் 17ஆம் தேதி வரைக்கும் சரிங்களா, சில பிரயாணங்கள் உருவாகும், பிரயாணங்கள்னால சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதாவது ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தால் சரிப்படுத்திக்கோங்க. ஏதோ வைத்தியம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. சிலருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாகி போச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா, இத்தனை வருஷம் நீங்கள் வைத்தியம் பார்த்ததெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லையே ஒரு கோயிலுக்கு போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பொங்கல் வச்சு ஒரு 10 பேருக்கு அன்னதானம் வைங்க. நிச்சயமாக நல்ல மாறுதல் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தைங்க நல்லா படிக்கலையா, படிப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் அடிக்கடி சரியில்லாமல் போகுமா, சரியாகும். நிச்சயமாக சொல்கிறேன். இல்லை ஏதாவது நம்மளுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட சூழ்நிலை வேலை காரணமாக ஏதோ ஒரு பிரிஞ்சு இருக்கிறோமா, ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு மாதம் கண்ட தெண்ட செலவுகள் வருது, மருத்துவ செலவுகள் வருது, ஆள் மாற்றி வைத்தியங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், தொந்தரவுகள் விலகும். விவசாயத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக 17ஆம் தேதிக்கு பிறகு சில விஷயங்கள், ஒரு லோன், அடுத்தது ஒரு பண வரவு, இல்லை ஒரு புதுசாக நம்ம ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட ரீதியில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆதாயமான விஷயங்கள் உருவாகும். நிரந்தரமான ஒரு வியாபார தொழில்களில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலங்க மனசு குடும்பம் அப்படிங்கிற ரீதியில் கொஞ்சம் கவனம், பயணங்களால் கொஞ்சம் கவனம், படிக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் எடுத்துக்கணும், கவனத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? படிச்சுட்டு வேலைக்கு வரக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது கொஞ்சம் பயணங்களால் வேலை கிடைக்கும். நாம் எதிர்பார்க்க பக்கத்தில் வேலை இருக்காது, கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கும். அதனால் தடுமாற வேண்டாம், போயிட்டு வரலாம், போனால் நல்லது நடக்கும். சரிங்களா? அப்புறம் பாஸ்போர்ட் விசா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்புகள் சாதகமாக முடியும். சரிங்களா? சிலருக்கு நம்ம பிடிச்சது எதுவுமே கிடைக்கல, இது கிடைச்சிருக்கு, இது சரியாக இருக்குமா, அது எதுவாக இருந்த வேலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இல்லை பட்டங்களாக இருக்கட்டும். சரிங்களா? அது நீ கிடைச்சதுலே நீ சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, மனம் மாற்றம் அடையும்னு சொல்ல வரேன். சரிங்களா? வண்டி வாகன ரீதியில் மட்டும் கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் இது அவசியம். புதுசாக ஏதாவது வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம், நல்லா இந்த மாதத்தில் அடி எடுத்து வைக்கலாம். ஏற்கனவே இருந்த ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, சட்ட சிக்கல், அப்புறம் பண நெருக்கடிகள், இதெல்லாமே தீர்வுகள் ஏற்படுமா, ஓரளவுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அப்படியே அது மெயின்டைன் பண்ணுங்கள், அதாவது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். சரிங்களா? அந்நிய மனிதர்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், சிலர் வேணும்னே உங்களை கெடுத்துடுறவங்க நபர்களால் இருந்து நீங்கள் விலகி வருவீங்க. சரிங்களா? அவங்களுக்கு விட்டு உங்களை விலகி போவாங்க, நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும், கெட்டவங்க விலகி போவாங்க. இது கோச்சார அடிப்படையில் இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்களின் தன்மையால் இது நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம். சரிங்களா? இருந்தாலும் இது கோச்சாரங்கிறது ஓரளவுக்கு பர்சன்டேஜ் கண்டிப்பாக பலன்கள் வேலை செய்யும். இருந்தாலும் பிறப்பு ஜனஜாதகம் முழுமையான பலன்கள், இன்னும் தசா புத்திகளும் லக்னம், ஏன்னா இப்போ நான் விருச்சிக ராசிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் லக்னம் ராசிங்கிறது
உடல். லக்னங்கிறது உயிர். அப்போது பலம் அதுக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ உங்களுடைய லக்னம் என்ன? அதுக்கு தகுந்த தசா புத்திகள் பலன்கள் லக்னம் வச்சு தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜனன ஜாதகம் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிலர்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா உச்சத்துக்கு போயிடுவாங்க. சிலர் நல்லா வாழ்ந்துருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பிரச்சனைகளாக வந்துடும். பிரச்சனைங்கிறது பணம் மட்டும் கிடையாதுங்க, குடும்பமே அவ்வளோதாங்க. அதாவது ஆரோக்கியமும் அவ்வளோதாங்க. வாழ்க்கையில் திடீர்னு அந்த மாற்றங்கள் அடையிறதுக்கு இந்த பயிற்சிகள் தசாபுத்திகள் தான் காரணம். அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்தோம்னா இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு பொறுமையாக இருக்கிற நேரத்தில் அருமையாக வாட்ஸ்அப்பில் கூட உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் அனுப்பி, அதாவது முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை நம்மளுடைய ஜாதக நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத முடிவெடுங்க. விருச்சிக ராசி நம்மளுடைய எதிர்காலம் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களாக வருவீங்க. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.